அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான விரால் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். விரால் மீன் அப்படின்னு சொன்னாலே அது டேஸ்ட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்பவே துள்ளிகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ தான் அதை அடித்து சாகடித்தாலும் ரொம்பவே துள்ளிகிட்டே தான் இருக்கும். அது வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான வேலையாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா வலுவழுப்பு தன்மை மற்ற மீன்களை விட ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுக்காக அதில் வந்து நாங்கள் தவிடு போட்டு அதை உரசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தோங்க. நம்ம இந்த மாதிரி தவிடு சேர்த்து உரசும் போது கையில் வந்து வழுக்காமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். தவிடு இல்லை அப்படின்னா நம்ம சாம்பல் வச்சு கூட இதை உரசி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ மீன்லாம் உரசி க்ளீன் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாங்க. 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மாங்காய், அப்புறமா 4 பச்சை மிளகாய், ஒரு 20 25 போல் பூண்டு, ஒரு தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா 6 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு கை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 100 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் வெந்தயமும் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும், இந்த 3 பொருட்கள் மட்டும் போட்டு தாளிச்சோன்னா போதுங்க. போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. விரால் மீன் வந்து ரொம்ப ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து இந்த குழம்பு செஞ்சோம் அப்படின்னா வயிறு வலியெல்லாம் வராமல் இருக்குங்க. இல்லைனா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா ஒத்துக்காது. நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் விரால் மீன் குழம்பு செஞ்சுக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இது கூட நம்ம பூண்டும் சேர்த்துக்கலாம். பூண்டும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கூடவோ குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மசாலா வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கூட்டி வச்சுருக்க குழம்பை சேர்த்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும். எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்க முடியுமோ வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது 3ஐயும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த புளி வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். புளியும் பார்த்திங்கன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சிலருக்கு வந்து அதிக புளிப்பு இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு அதிக புளிப்பு பிடிக்காது. நம்ம தக்காளி ஏற்கனவே வந்து அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால புளி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்து இந்த குழம்பு வந்து கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ அந்த தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது வந்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. குழம்பு கூட்டினதுக்கப்புறமா சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து வரட்டும். விரால் மீன் பார்த்திங்கன்னா 3 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வயிற்றுக்கு வந்து சரியில்லாமல் ஆயிடும். 3 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட மாங்காய் சேர்த்துக்கலாங்க. மாங்காய் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் மாங்காய் வந்து நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீன்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும். மாங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்படின்றனால ஃபஸ்ட்டு நம்ம மாங்காய் சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம்.
எல்லா மீனையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. மீன் வந்து உடஞ்சி போயிடாமல் இந்த மாதிரி அகலமான கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். மீன் சேர்த்து கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை கடைசியாக சேர்த்துக்கலாங்க. தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுருங்க. இந்த மெத்தடில் மீன் குழம்பு செய்யும்போது அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்காவாக இருக்குங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதிக நேரம் கொதிக்க வச்சிடாமல் 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் கொதிச்சிச்சுன்னா மீன்லாம் கரைஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அவ்வளோதாங்க, சுவையான விரால் மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சுங்க. லாஸ்ட்டாக இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான விரால் மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா நம்ம மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நல்லா சுருக்குன்னு இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மீன் வந்து ஊறி வந்துச்சுன்னா உள்ளார வந்து உப்பு அப்சர்வ் பண்ணிச்சுன்னா மேலே நம்மளுக்கு கரெக்டாக வரும். அப்புறமா பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸும் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக உங்களுக்கு சீக்கிரமாக ஊறி வந்துடும். அதுக்கப்புறமா இது கூட வந்து இன்றைக்கி நாங்கள் ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சி மிக்ஸ் பண்ண போகிறோங்க. இந்த மசாலா எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். வஞ்சரம் மீன் வறுவல் அந்த வீடியோவில் வந்து நான் மசாலா வந்து எப்படி அரைக்கிறதுங்க டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக மீன் வறுக்கிறதுக்கும் இந்த மாதிரி மசாலா சேர்த்து அரைச்சி மீன் வறுக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு தடவை இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மசாலாவையும் மீனில் எல்லா பக்கமுமே வந்து நல்லா படுற மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஊறி வந்துச்சு அப்படின்னா போதும். அதுக்கப்புறமா நாங்கள் தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக மேலே நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதாங்க. ரொம்பவே சுவையான மீன் வறுவலும் தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.